படம் நல்லா இருந்துச்சு. காமெடி இல்லைங்களா, யோகி பாபு வந்தது ரொம்ப பிடிச்சிருந்து. அப்புறம் சட்டை போடலன்னு சொன்ன அந்த காமெடி நல்லா இருந்தது. கனவு கண்டிப்பா நிச்சயமாகும். அதுக்காக போராடி உழைச்சா கண்டிப்பா எல்லாராலையும் எல்லாமே பண்ண முடியுங்கிறது இருந்தது. சித்தார்த் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் அவங்க சிஸ்டரும் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சித்தார்த் ஒரு ரோல் தான் இல்ல பெரிய ரோலா இருந்தது. அவங்க அப்பாவும் நல்லா பண்ணியிருந்தாரு. படத்துல வந்து எனக்கு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதான் உங்க கனவு கண்டிப்பா வந்து நிச்சயம் ஒரு நாள் ஜெயிக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க பண்ணுங்க. அது நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல சீக்கிரமா சக்சஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் அதுல இருந்தது. கேர்ள்ஸ் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அவங்க குட் டெசிஷன் எடுத்து லைஃப்ல நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணது, அதை பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இப்பதான் இந்த கமலா தியேட்டர்ல நான் ஆடியன்ஸோட சேர்ந்து என்னோட படம் பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளவு வருஷங்கள் கழிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. எல்லாரும் படத்தை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குடும்பமா வந்து படம் பாக்குறாங்கல்ல, தியேட்டருக்கு குடும்பமா வந்து படம் பார்க்கறது இந்த படம் அதை மாத்துமா? கண்டிப்பா கண்டிப்பா இது ஒரு நல்ல ஃபேமிலி ஃபிலிம். எல்லாரும் குடும்பத்தோட வாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 3 BHK இது உங்க படம், உங்க வீட்டோட படம். சூரியவம்சம் வேற கதை, 3 BHK வேற கதை. ரெண்டும் ஃபேமிலி ஃபிலிம்ஸ் தான். ரெண்டும் நல்ல அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைமுறைக்கு நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல படம். ஸோ வந்து என்ஜாய் பண்ணுங்க 3 BHK. ப்ரோ 3 BHK படம் பார்த்துட்டு வரோம். ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 யங்ஸ்டர் எவ்வளோ கஷ்டப்படுறான் ஒரு வீடு வாங்க அப்படின்றத வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. நம்ம வந்து 8 தொட்டாக்கால் படம் பார்த்துட்டு இந்த டேரக்டர் கிட்ட வந்து வேற ஒரு படம் இருக்கும், ஏன்னா ட்ரெய்லரில் காமிச்ச எதுவுமே வந்து படத்தில் இருக்காது ஒரு சில படங்களில். அதே மாதிரி தான் நினச்சிட்டு நம்ம இந்த படத்துக்கு வந்திருப்போம். பட் இது ஒரு ஃபேமிலி கதைன்றதுனால ட்ரெய்லரில் என்ன இருந்துச்சோ அதே தான் படத்துலேயே இருந்துச்சு. அதை தாண்டி சரத்குமார் சார், தேவயானி மேம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சூரியவம்சம் அந்த ஃபீல் வந்து அங்கங்கே வந்துட்டு போகுது. அது வந்து மாற்றவே முடியல, ஏன்னா அப்படி ஒரு காம்போ இல்லையா, அது அப்படி ஒரு பேர் இல்லையா, அதனால வந்து வந்துட்டு போகுது. அதை நம்ம மாற்றவும் முடியாது, மறக்கவும் முடியாது. மொத்தமாக 3 BHK எப்படி இருந்துச்சுன்னா, இது வந்து படம் இல்லை ஒரு வாழ்க்கை, அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க படம் ஃபுல்லாக. படம் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்தியன் 2 கம்பேக் இல்லையா ப்ரோ, இது கண்டிப்பாக ஒரு நல்ல படம் ப்ரோ. இது படமாக பார்க்கறத விட ஒரு வாழ்க்கையா ஒரு 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 அதான் ஒரு யங்ஸ்டரோட வாழ்க்கையாக பார்த்தா தனக்கு பிடிச்சது எதுவுமே செய்ய முடியாமல் வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருக்கும்ல. நம்ம எல்லாருக்குமே இந்த லைஃப் கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும், இவன் தாண்டா நான் அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகும். செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் சினிமாத்தனமாக இருக்கும். பட் ஓகே தான். படம் நல்லா இருக்குண்ணே, படம் நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? இல்லை ஒரு வீடு வாங்குறது கஷ்டப்பட்டு வீடு வாங்குறாங்க, அது வீடு வாங்குறதா டார்கெட்டு. அதுக்கு ஃபேமிலியாக எல்லாம் சேர்ந்து உழைக்கிறாங்க. நல்லா பண்ணியிருக்காரு. சித்தார்த் சூப்பராக பண்ணியிருக்காப்புல, சரத்குமார் சூப்பர், நல்லா பண்ணியிருக்கா, பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? லைக் கஷ்டப்படுற ஃபேமிலி வீடு வாங்குற மாதிரி ஸ்டோரி. நல்லா இருக்கு. சித்தார்த் சாரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. பெர்ஃபார்மன்ஸா எப்படி கலக்கிருக்காங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம கனெக்ட் ஃபேமிலியோட நம்ம கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அந்த ஃபேமிலிலேயே நம்ம ரொம்ப நாள் வீடு வாங்காமல் இருந்திருப்போம், அந்த வீடு வாங்குற ஃபீல் வரும்போது ரொம்ப பெஸ்ட். கண்கலங்க வைக்கலாம். கண்டிப்பா ஒவ்வொரு சீன்லயுமே நமக்கு டச்சிங்கா இருக்கு, கனெக்ட் ஆகுது, அதுதான் மெயின். சித்தார்த் சாரோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கும், சரத்குமார் சார் நகைச்சியா நடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாமே எப்படி தத்ரூபமா பண்ணிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பரா இருக்கு. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கனெக்ட் ஆகுது, மெயினா கனெக்ட் ஆகுது. இதை 3 BHK பார்த்தேன், 3 BHK எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நான் சூரியவம்சம் பார்ட் 2 பார்த்த மாதிரி இருந்துச்சு. சரத்குமார் சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலா படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த எல்லாருக்குமே வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு. ஸோ அவங்க வாங்கினாங்களா வாங்கலையா அப்படிங்கிறது தான் கதை. இதுல சித்தார்த்தா இருக்கட்டும், அப்புறம் அந்த மித்ராவா இருக்கட்டும், அப்புறம் சித்தார்த்துக்கு பேரா ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. அதான் சூரியவம்சம் 2 பார்த்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேவயானி மேடம்க்குலாம் வந்து பெருசா டயலாக்ஸ் இல்லை, ஆனா அவங்களோட எமோஷனலே நிறைய விஷயம் கன்வே பண்ணிருக்காங்க. சிவா சார் எப்பயுமே நல்லா தான் நடிச்சிருப்பாரு. ஓகேங்களா, எப்பயுமே அவர் வந்து ஒரு காமெடி மாதிரி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பாண்டிங்கோட பார்க்குற மாதிரி இருந்தது. சரிங்களா, அந்த பாண்டிங் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லலாம். சரிங்களா, ஒரு அப்பாவுக்கு பிள்ளைக்கு இருக்க ஒரு பாண்டிங்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. சரிங்களா, அது நல்லாவே இருந்தது படத்தில்.
பாட்டு 19 சாங்ஸ் இருக்கு ப்ரோ. நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நம்ம படத்துல பார்த்தா ஒரு 5 மினிட்ஸ் சாங்ஸ் 6 மினிட்ஸ் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை சரிங்களா. ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் மாதிரி சூப்பராக போச்சு அந்த சாங்ஸ் எல்லாமே. இங்கிலீஷ் வேர்ட்ஸோட மிக்ஸ் ஆகிறதுனால நல்லா இருந்த மாதிரி இருந்தது. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. காமெடியும் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ நல்லா எமோஷனலா போகுது, அங்கங்க காமெடி வருது சரிங்களா. ஸோ நம்ம எமோஷனல் ஆகி அழறதுக்குள்ளே ஒரு காமெடி வந்தது அந்த இடத்துல. அதனால ஒரு மாதிரி எமோஷனலாகவும் போச்சு, எமோஷனலாக இருந்தது. அது மாதிரி சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. உண்மையிலேயே படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நம்மளோட ரிலேட்டடாக இருக்கு படம். கிளைமேக்ஸ் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கு. எல்லாருமே வந்து நேரில் வந்து பாருங்க, உண்மையிலே சூப்பராக இருக்கு. வெளியே எல்லா கேஸ்டிங்கும் சூப்பராக பண்ணிருக்காங்க. மெயின் லெவல் நம்மளே ரிலேட் பண்ணிக்கலாம் சித்தார்த் சாரோட. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு படம்.